ஓகே. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி. ஓகேங்களா? எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்கிறாங்க, அப்போ பேஸ்ட் ஆன் சரிங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் அந்த அசம்ஷன் வச்சு, அதாவது லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் கொஷின் பேப்பர் வச்சு இந்த வருஷம் என்ன கொஷின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதாவது இந்த எஸ்எஸ்சி பொறுத்தவரையிலும் என்ன அப்படின்னா, ஒரு டிகிரி லெவல்லே வந்து பார்த்தீங்கன்னா இது கொஷின் கொஞ்சம் டஃப் தான், ஈஸின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? இப்போ டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்றத நமக்கு ஒன்றும் புரியல. ஓகேங்களா? எஸ். ஓகே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கும்போது என்ன, வெறும் கான்செப்ட் மட்டும் படிக்காமல் ஃபார்முலாஸும் படித்து இந்தமாரி கொஷின் சால்வ் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரை பண்ணுங்கள். 50-50 இருக்குப்பா. சரிங்களா? ஃபார்முலா அப்ளை பண்ணணும், கொடுத்துருக்குறது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா எடுத்து அப்ளை பண்ணணும், ப்ளஸ் என்ன யூனிட்டில் கேட்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? ஒரு சில கொஷின்லாம் டேரக்ட் வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி, ஒரு சில கொஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புரிஞ்சு ஓகேங்களா டேட்டா எடுத்து ப்ளஸ் அதை அனலைஸ் பண்ணி நம்ம போட வேண்டியதாக இருக்குது. அது இல்லாமல் வித்தவுட் கால்குலேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் நம்ம போட முடியும். சரிங்களா? ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபிகல்ட்டி. அப்போ இந்த எஸ்எஸ்சி பொறுத்தவரை உங்களுக்கு என்னென்னா ப்ராக்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வேணும். ஓகேங்களா? எஸ். ஓகே. ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஷின் அனலைஸ் பண்ணியாச்சு. இப்போ ஓகேங்களா லாஸ்ட் இயர் கொஷினில் என்னென்ன கேட்டாங்க அப்படின்றத நம்ம ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். ஒரு 10 கொஷின்ஸாக நம்ம பார்ப்போம். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ மறுபடியும் அதில் என்னென்ன கொஷின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. த ஷியர் ஸ்ட்ரெஸ் அட் எ பாயிண்ட் இன் எ லிக்விட் இஸ் ஃபவுண்ட் டு பி 0.02 Newton per meter square. Okay. The velocity gradient at this point is 0.2. ஓகேங்களா 0.2 செகண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. வெலாசிட்டி கிரேடியன்ட் dou u by dou y கொடுத்துட்டாங்க. What will be the viscosity of the liquid in பாய்ஸில் கேட்குறாங்க. விஸ்காசிட்டி யூனிட் என்ன, நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். இதை கூட ஒரு கொஸ்டினை கேட்கலாம். நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் இதனோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? எஸ். அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் பாய்ஸ் கேட்குறாங்க. அப்போ 1 பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/10 ஆஃப் நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். கரெக்டா? எஸ். அப்போது நீங்கள் பாய்ஸ்க்கு மாற்றணும் அப்படின்னு என்ன அர்த்தம், 10 மல்டிப்ளை பண்ணணும். வரக்கூடிய ஆன்சரை நீங்கள் 10 மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 10 பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது மீனிங். சரிங்களா? 1 பாய்ஸ் ஈக்குவல் டு 1/10 நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே. இப்போ நம்மளுக்கு கேட்குறது என்னது, விஸ்காசிட்டி தான் கேட்குறாங்க. அப்போ டவ் இஸ் ஈக்குவல் டு விஸ்காசிட்டி ஃபார்முலா பாருங்கள். டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டூ டோ யூ பை டோ ஒய், வெலாசிட்டி கிரேடியன்ட் ஆர் ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின். என்ன கேட்குறீங்க, விஸ்காசிட்டி என்ன கொடுத்துருக்கீங்க, ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டீங்க. அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் நமக்கு என்னது 0.02. சரிங்களா? விஸ்காசிட்டி கேட்குறீங்க. வெலாசிட்டி கிரேடியன்ட் நமக்கு என்னது 0.2. ஓகேங்களா? அப்போ அடிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும் பாருங்கள், இது 2 × 10⁻⁻1. சரிங்களா? ஒரு 2 ஒரு சந்தலி புள்ளி வச்சுக்கோங்க, 2 கேன்சல் ஆகிருக்கும். அப்போ 0.1 நமக்கு வரும்பா. கரெக்டா? எஸ். அப்போது விஸ்காசிட்டி மியூ இஸ் ஈக்குவல் டு 0.1 நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் நமக்கு வந்து ஆன்சர். சரிங்களா? எஸ். பட் ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, எனக்கு யூனிட்டை நீங்கள் பாய்ஸில் சொல்லுங்கள். அப்போ என்ன பண்ணணும், பாய்ஸில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 10. ஓகேங்களா? எஸ். அப்போது 10 ஓகேங்களா 1 பாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? 1 பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/10 ஆஃப் நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ 1/10 போது 0.1 வந்துருச்சா? எஸ். ஆன்சர் கரெக்ட். அப்போது ஆப்ஷன் சி வந்து நமக்கு கரெக்ட். சரிங்களா? இதில் என்ன உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா 1, 0.1, 0.01, 0.001 கொடுக்க மாட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். சரிங்களா? இதே நீங்கள் கேட் எக்ஸாம் எழுத போனீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 ஆப்ஷனும் ஒரே மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து பொறுமையாக நம்ம யோசிச்சு போடணும். ஓகேங்களா? எஸ். இந்த விஸ்காசிட்டி ஃபஸ்ட்டு நியூட்டன் இன் ஃப்ளூயிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிடில் விஸ்காசிட்டி பொறுத்தவரையிலும் இந்த ஃபார்முலா கேட்கலாம்ப்பா. சரிங்களா? இதனோட டைமென்ஷன் கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூட்டன் இன் ஃப்ளூயிடு, நான் நியூட்டன் இன் ஃப்ளூயிட்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப் வரும் இல்லைங்களா? ஓகேங்களா? ஓகேங்களா? இது நமக்கு என்னது, சூடோ பிளாஸ்டிக் டிலைன் ஃப்ளூயிட். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் இன் ஃப்ளூயிடு, அடுத்து திக்ஸோட்ரோபி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் பெங்கம் பிளாஸ்டிக், அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திக்ஸோட்ரோபி, அனதர் ஒன் இது என்னது நமக்கு ரியோபெக்டிக் ஃப்ளூயிட். சரிங்களா? ரியோபெக்டிக் ஃப்ளூயிட். ஓகேங்களா? விஸ்காசிட்டி டிக்ரீஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு, இது விஸ்காசிட்டி இன்க்ரீசிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னா மினிமம் ஷியர் ஸ்ட்ரெயின் மினிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடியது, ஈல்டு ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடியதுன்னா ஐடியல் பெங்கம் பிளாஸ்டிக்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு கொஷின். ஸோ இதுதான் நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்னா டேரெக்டாக வந்து இப்படி தான் கொஷின் கேட்கலாம். சரிங்களா? எஸ். ஓகே. ஸோ கொஷின் நம்பர் 2, which of the following test apparatus
is used to determine the temperature susceptibility of the bitumen அப்படின்னு கேட்குறாங்க. ரிங் அண்ட் பால் டெஸ்ட் சரிங்களா. ரிங் அண்ட் பால் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்டுபிடிப்போம் 35 to ஓகேங்களா 70 டிகிரி செல்சியஸில் நம்ம வைப்போம். மேக்ஸிமம் ஓகேங்களா 35 to 75 டிகிரி செல்சியஸ் சரிங்களா. 75 டிகிரி செல்சியஸ் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 175 டிகிரி செல்சியஸ் நம்ம வரும் சரிங்களா. எஸ் அப்போ ஃப்ளாஷ் பாயிண்ட்ல நம்ம பார்ப்போம். இது எல்லாமே ஒரு பேசிக்கான கொஸ்டின்ப்பா சரிங்களா. நீங்கள் ஹைவே மெட்டீரியல் நம்ம படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா. ரிங் அண்ட் பால் டெஸ்ட் தான் நம்ம வந்து டெம்பரேச்சருக்காக பண்ணக்கூடிய டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. எஸ் நெக்ஸ்ட் which one of the given option represent the doubly reinforced ஓகேங்களா. doubly reinforced beam அப்படின்னு நம்ம சொல்றோம். a single layer reinforced is only compression phase, at least single layer reinforced in both tension and compression. Yes, what is the doubly reinforced section? The main reinforcement provided both compression flange and tension flange. This is known as doubly reinforced section சொல்றோம். ஆல்ரெடி நம்ம ஆர்சிசியில் படிச்சாச்சு சரிங்களா. எஸ் அப்போ இது ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் இது ஓகேங்களா. அப்போ டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷனில் இன்னும் வேற என்ன கேட்கலாம் நமக்கு. ஸோ இந்த டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷனில் ஸ்ட்ரெயின் இன் கம்ப்ரஷன் ஸ்டீல் நம்ம கேட்கலாம் சரிங்களா. ஸ்ட்ரெயின் இன் கம்ப்ரஷன் ஸ்டீல் நமக்கு என்னது 0.0035 ஓகேங்களா. கம்ப்ரஷன் காங்கிரீட் 1 - d dash divided by x கம்ப்ரஷன் ஸ்டீலில் கம்ப்ரஷன் இன் காங்கிரீட்டில் சரிங்களா. எஸ் அப்போ இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு கொஷின்பா. இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஜென்ரலாக ஃபார்முலா கேட்டாலும் கேட்கலாம் சரிங்களா. அப்போ கம்ப்ரஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் என்ன ஆகும் குறையும் சரிங்களா. அப்போ என்னவோ அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷனாக வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. எஸ் ஓகே நெக்ஸ்ட் in order to have exactly zero tensile stress at one extreme fiber of a solid circular section diameter d subjected to combined direct compressive and bending stresses, normal point load is needed to be placed அப்படின்றோம் ஓகேங்களா. அந்த கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆகும். என்ன கேட்குறாங்க நார்மலாக எக்ஸாக்ட்லி டென்சைல் ஸ்ட்ரெஸ் எங்கே நமக்கு ஜீரோ ஒரு சர்க்குலர் செக்ஷன் எடுத்துக்கிறீங்க சரிங்களா. எஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா புது கொஸ்டினாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஒரு சர்க்குலர் செக்ஷன் எடுத்தாச்சு சாலிடு சர்க்கிள்னு சொல்லிட்டீங்களா. எஸ் சாலிடு சர்க்குலர். அப்போ அதனுடைய டென்சைல் ஸ்ட்ரெஸ் எங்கப்பா ஜீரோ நமக்கு கோர் ஏரியா ஆர் கர்ன் ஏரியா. வாட் இஸ் கோர் ஏரியா அண்ட் கர்ன் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு அவுட்டர் டயாமீட்டர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா டயாமீட்டர் டிவைடட் பை 4 அப்படின்னா 2 times of core area equal to eccentricity is equal to 2 times of the core area. 1 minute. 2 times of eccentricity. Yes, core area is equal to 2 times of the eccentricity அப்படின்னு சொல்லுவோம். அப்போ eccentricity நமக்கு என்ன வரும் இதனுடைய சென்டர்ல இருந்து இதனுடைய அவுட்டர் வரும். அப்போ நமக்கு என்ன வரும் d/8 கரெக்டா. எஸ் அப்போ d/8. இப்போ கோர் ஏரியா போட்டிங்க அப்படின்னா d/4 தான் நமக்கு வந்து டயாமீட்டர் ஆஃப் தி கோர் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. எஸ் ஓகே. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க எக்ஸாக்ட்லி ஜீரோ டென்சைல் ஸ்ட்ரெஸ் at extreme fiber of a solid circular section subject to the combined ஓகேங்களா. எக்ஸாக்ட்லி ஃப்ரம் எங்கேருந்து ஒன் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்ல இருந்து இந்த எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்ல இருந்து ஜீரோ டென்சைல் ஸ்ட்ரெஸ் எங்கே வரும்னு கேட்குறாங்க. புரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் சரிங்களா. நீங்கள் d/8 d/4 போட்டால் தப்பு சரிங்களா. ரேடியல் டிஸ்டன்ஸ் அதுன்னு சொல்லியிருப்பாங்க ஓகே புரிஞ்சுக்கணும். எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்ல இருந்து எக்ஸாக்டாக எந்த டிஸ்டன்ஸில் வருது அப்படின்னு நம்ம கேட்குறாங்க சரிங்களா. இது வந்து இது ரேடியலும் கிடையாது இது டயாமீட்டர் தானே நமக்கு d/4ன்றது டயாமீட்டர் தானே சரிங்களா. ரேடியல் அப்படின்னா d/8ன்னு சொல்லியிருந்தா ஓகேங்களா. d/8ம் தப்பு தான் சரிங்களா. ஏன்னா இது அவங்க கேட்குற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்ல இருந்து சரிங்களா. இது நான் ஆஃப் மட்டும் எடுத்துக்கிறேன் இதனுடைய ஆஃப் மட்டும். அப்போ இங்கேருந்து இதனுடைய டிஸ்டன்ஸ் என்னப்பா நமக்கு பாதி d/4ல் பாதி அதாவது d/8 எசென்ட்ரிசிட்டி. இந்த எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்லேருந்து இதனோட டிஸ்டன்ஸ் என்னப்பான்னு கேட்குறாங்க. அப்போ இதனோட டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா என்னது டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம். எஸ் ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து d/2 மைனஸ் d/8 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணலாம் நம்ம இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாங்களா இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாங்களா. அப்போ நமக்கு என்ன வரும் பாருங்கள் 4 - 1 டிவைடட் பை 8 3/8 d ஓகேங்களா. எங்கேருந்து அவுட்டர் ஃபைபர்லேருந்து இதனுடைய எக்ஸாக்டாக டென்சைல் வரக்கூடிய டாப் ஆஃப் தி ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 3/8 மெஷர்டு டுவர்ட்ஸ் தி கோர் ஃப்ரம் தி பெரிபெரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃப்ரம் தி பெரிபெரியிலிருந்து d/3d/8 ஓகேங்களா. இது ஒரு புது விதமான கொஸ்டின்ப்பா. d/8 நமக்கு தெரியும் எசென்ட்ரிசிட்டி 0 சரிங்களா. கோர் ஏரியாவில் டென்சைல் ஸ்ட்ரெஸ் நமக்கு 0 அப்படின்னு நமக்கு தெரியும் சரிங்களா d/8 அப்படின்றதுல ஓகே. எஸ்
ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா சரிங்களா. இப்போ நமக்கு வந்து ஆன்சர் டிக் அடிச்சதுனால நமக்கு ஓகே ஆன்சர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா. முதல்ல அந்த ஆன்சர் டிக் அடிச்சதுனால நமக்கு அது புரியுதா அந்த கான்செப்ட் அப்படின்றது நமக்கு முக்கியம். ஓகே எஸ். ஸோ விச் மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டீட்டெயில்டு எஸ்டிமேட் அப்படின்றாங்க. டீட்டெயில்டு எஸ்டிமேட்டுக்கு என்ன பண்ணுவோம், யூனிட் குவான்டிட்டி மெத்தட். யூனிட் எனக்கு வேணும். இப்போ ஆர்சிசி போடுறீங்க 36 m3 ஓகே, அதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் கியூப். அப்போ அதே நீங்கள் சிபிடபிள்யூ ரேட் எடுத்து பார்க்குறீங்க, டிஎஸ்ஆர் ரேட் எடுத்து பாருங்க, டெல்லி ஷெட்யூல் ரேட்ஸ் எடுத்து பார்க்குறீங்க, கொடுத்துருக்காங்க 6000 ருபீஸ்னு கொடுத்துருக்காங்க, மல்டிபிள் பண்ணிக்கோங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ யூனிட் குவான்டிட்டி மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்டு எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அது இல்லாமல் இது அக்யூரேட் மெத்தட், யூனிட் குவான்டிட்டி மெத்தட்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம எஸ்டிமேஷன் போட்டுருங்கப்பா. எஸ்டிமேஷனில் ஒரு 30 கொஸ்டின் தான் இருக்கும். அதை நீங்கள் ஒரு டைம் போய் பார்த்துருக்கேன் சரிங்களா. ஜேடிஓ டிஎன்பிசி ஏஐக்கு நம்ம போட்டது எல்லாமே சேம் தான். டைப் ஆஃப் எஸ்டிமேஷன் என்ன, அதனுடைய யூனிட் என்ன சரிங்களா, எந்த மெத்தட் நம்ம சிபிடபிள்யூ யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ அது எல்லாமே நம்ம பேசியிருப்போம். அதை ஒரு டைம் நீங்கள் பார்த்துருங்க. ஓகே எஸ். நெக்ஸ்ட் ஓகே, ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் an isolated cantilever RCC beam as per IS 456. ஓகே, அப்போ IS 456 நமக்கு தெரிஞ்சிருக்கணும். where the length from free end to the face of the support. free endல இருந்து face of the support, இவர் தான் சப்போர்ட். face of the supportல வந்து பார்த்தீங்கன்னா clear distance கொடுத்துருக்காங்கப்பா. clear length என்ன கொடுத்துருக்கீங்க, 1 மீட்டர் கொடுத்துருக்கீங்க. ஓகே, the effective depth of the beam 400 mm. ஓகே, effective width of the support is 300 mm சரிங்களா. இது சிங்கிள் கேண்டிலிவர் தான், ஐசோலேட்டட் கேண்டிலிவர்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன கேட்குறீங்க, எஃபெக்டிவ் டெப்த் கொடுத்துருங்க. ஃபைண்ட் த எஃபெக்டிவ் லென்த் தான் கேட்குறீங்க. அப்போ எஃபெக்டிவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு கிளியர் லென்த் பிளஸ் எஃபெக்டிவ் டெப்த் டிவைடட் பை 2. கரெக்டா? எஸ். இதில் நீங்கள் வந்து மினிமம் ஆஃப் L0 டிவைடட் பை W/2ன்னு போட்டக்கூடாது சரிங்களா. வித் போட்டிங்கன்னா 1.15. இதுவும் ஆன்சர் இருக்குது பாருங்கள். நமக்கு இந்த கேண்டிலிவரை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு கேஸ் தான். கேண்டிலிவர் சிங்கிள் பீம் ஓகேங்களா. சிங்கிள் பீம் அப்படின்னா ஒரே ஒரு கேஸ் தான். அப்போது கேண்டிலிவர் டபுள் கேண்டிலிவர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், W/2ன்னு போடணும் நம்ம சரிங்களா. எஸ். அப்போ இதில் எது மினிமம் வருது நம்ம பார்த்துக்கணும். ஓகே எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ L0 D/2 போட்டிங்க 1200. எஸ் கரெக்ட். அப்போது இது வந்து 200 ப்ளஸ் ஒரு 1000 1.2 மீட்டர் இஸ் கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? எஸ். ஓகே நெக்ஸ்ட் சேம்ப்பா. இந்த டைம் வந்து கேண்டிலிவர் கேட்டாங்களா சரிங்களா. ஸோ போன டைம் கேண்டிலிவர் கேட்டுருங்களா, இந்த டைம் வந்து நம்ம சிம்பிளி சப்போர்ட்டடு கேட்கலாம் சரிங்களா. சிம்பிளி சப்போர்ட் எஃபெக்டிவ் லென்த் கொடுத்துட்டு கூட நான் வித் ஆஃப் தி சப்போர்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு நியூ எஃபெக்டிவ் லென்த் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம் சரிங்களா. அந்த எஃபெக்டிவ் லென்த் கால்குலேஷன் நம்ம ஆர்சிசியில் நீட்டாக படிச்சிருப்போம். அதை ஒரு டைம் பார்த்துருங்க. அவ்வளோதான், நம்ம படித்தது தாண்டி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இல்லை சரிங்களா. நீங்கள் எந்த எக்ஸாம் வேணாலும் எழுதுங்க. ஓகே எஸ். ஓகே, இன் சர்க்குலர் டியூப் த டயாமீட்டர் இஸ் 100 mm, லென்த் 15 மீட்டர் வித் லேமினார் ஃப்ளோ டார்சி ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் இஸ் எஸ்டிமேட்டட் டு பி 0.05. ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் இது ஓகேங்களா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கிடையாது. அப்போ அதிகம் தான் வேல்யூ. கால்குலேட் ரெனால்ட்ஸ் நம்பர் கேட்குறீங்க. ஓகே, அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபேக்டருக்கும் ரெனால்ட்ஸ் நம்பருக்கும் ரிலேஷன் தெரிஞ்சிருக்கும். 64 டிவைட் பை ரெனால்ட்ஸ் நம்பர் முடிஞ்சிருச்சு. இது கூட நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஏன்னா முன்னாடி கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிட்டேன். ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் என்னப்பா என்ன கேட்குறீங்க, ரெனால்ட்ஸ் நம்பர் தான் கேட்குறீங்க. 64 டிவைடட் பை இதை நான் 5 × 10⁻²ன்னு எழுதிக்கிறேன். மேலே கொண்டு போயிருங்க, 100 நமக்கு வந்துடும். கரெக்டாக? இது கேன்சல் பண்ணுங்க. 1 5 5 2 5 10 சரிங்களா. 0 பக்கத்தில் போட்டுக்கோங்க. 8 8 12 128 ஒரு 0 ஆட் பண்ணிங்க 1280. அப்போ ஃப்ளோ இஸ் தி லாமினார் ஃப்ளோ. இப்படி கூட கேட்கலாம், கொடுத்துட்டு என்ன ஃப்ளோன்னு கிளாஸிஃபை பண்ணி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கூட கேட்கலாம் சரிங்களா. லெஸ் தென் 2000 லாமினார் ஃப்ளோ, 2000 to 4000 டிரான்சிஷன் ஃப்ளோ, கிரேட்டர் தென் 4000 டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு கூட நமக்கு வரலாம். ஓகே எஸ். நெக்ஸ்ட் இந்த ஃப்ரிக்ஷன் ஃபேக்டரை பொறுத்தவரை ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின்ப்பா, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா. எஸ். 15 cm டயாமீட்டர் ஆஃப் ஆரிஃபைஸ், ஒரு ஆரிஃபைஸ் கொடுத்துட்டாங்க சரிங்களா. வாட் இஸ் மீன் ஆரிஃபைஸ், ஸ்மால் ஹோல் தான் நமக்கு வந்து ஆரிஃபைஸ் நம்ம சொல்கிறோம் சரிங்களா. ஒரு டேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ஹோல் ஆர் ஸ்மால் பீஸ் ஆஃப் திஸ் ஹோல், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் எது வேணா இருக்கலாம் சரிங்களா. இது வந்து மவுத் பீஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. மவுத் பீஸ் லென்த் இஸ் ஈக்குவல் டு 2 to 3 times ஆஃப் தி டயாமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே எஸ். 15 cm ஓகே, ஆரிஃபைஸ் கொடுத்துட்டீங்க. டேங்க் இஸ் த ஜெட் ஆரிஃப். ஓகே, ஜெட் டயாமீட்டர் இஸ் 12.75 cm அட் வீனா கான்ட்ராக்டா. வாட் இஸ் வீனா கான்ட்ராக்டா? ஸோ இது வந்து இந்த ஹோல்டு வந்து தண்ணி இப்படி வெளியே வரும்போது டயாமீட்டர் விட்டு டீஸ் ஆகுமா, படிச்சிருப்போம் இல்லைங்களா. இந்த இடத்துல கூட எடிஸ் கரண்ட் நமக்கு ஆக்ட் ஆகும், அப்போ டைரக்ஷன் சொல்லிட்டு. ஓகேங்களா. ப்ரெஷர் இஸ் அப்போ டைரக்ஷன், இந்த எடிஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் சரிங்களா. நீங்கள் வேணால் எடுத்து பாருங்க, நம்ம நோட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா. நம்ம வீடியோ பார்த்து இந்த இடத்துல எடிஸ் கரண்ட்னு எழுதி எனர்ஜி ஃபார்மேஷன் ஆஃப் டியூ டு எடிஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அப்வர்ட் எனர்ஜின்னு சொல்லிட்டு. எடிஸ் கரண்ட் டியூ டு எஸ் கரெக்ட்.
எஸ். அப்போ நம்ம என்ன கேட்குறாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி கான்ட்ராக்ஷன். வாட் இஸ் மை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன்? ஏரியா ஆஃப் தி வீணா கான்ட்ராக்டார் டிவைடட் பை ஏரியா ஆஃப் தி ஆரிஃபைஸ்பா. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் திஸ் சர்க்குலர்னா கரெக்ட். ஓகே, சர்க்குலர். அப்போ பை டி ஸ்கொயர் டிவைடட் பை 4. சரிங்களா, ஏரியா ஆஃப் தி வீணா கான்ட்ராக்டா. சரிங்களா, எஸ், பை டி ஸ்கொயர் டிவைடட் பை 4 ஏரியா ஆஃப் தி ஆரிஃபைஸ். பை 4 பை 4 கேன்சல். சரிங்களா, மீதி நமக்கு என்ன இருக்காரு, டயாமீட்டர் மட்டும். ஏரியா ஆஃப் தி வீணா கான்ட்ராக்டா 12.75 இன்ட்டு 12.75. இது எல்லாமே நமக்கு ஸ்பீடு வேணும்பா. சரிங்களா, கால்குலேட்டர் இல்லாமல் நம்ம போட முடியாதுன்னு நினச்சிடக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 5 அடிச்சிடலாமா? ஓகே, 5 அடிச்சிங்கன்னா என்ன வரும் நமக்கு, 1 5 5 3 5 15. இது வந்து 2 5 10 5 5 5 5 215. ஓகே, இது சேம், இதுவும் அதே தான், 255. ஓகே, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதுலேயும் 3 ஆகிடும். இப்போ மறுபடியும் இதே 3 அடிங்க, 824 5 டைம். அப்போ சேம் 85 85 வந்துடும். இது அடிச்சிங்கன்னா அப்போ 85 85 மல்டி பண்ணுங்க, 40. 5 25 5 மிச்சம் மேலே 2 8 5 40 42. 40 0 மிச்சம் மேலே 4 64 68 5 2 2 1 7. அப்போ 72 5 5. அப்போ எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் பாருங்க, இங்கே 2 ஸ்தானம், இங்கே மொத்தம் 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. அப்போ 0.0725 இருக்காரா? இருக்காரா, ஆப்ஷன் டி. சரிங்களா, கொஸ்டின் ஆன்சர் வந்து சிம்பிள் தான், கான்செப்ட் சிம்பிள் தான், இந்த வேலை தான் நமக்கு அதிகம். சரிங்களா, எஸ். ஓகே, சேம் இதே மாதிரி டேரெக்டாகவே கொஸ்டின் கேட்கலாம்பா. சரிங்களா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ்னா என்ன அப்படின்னு, வென்சுரி மீட்டரோடைய கோஎஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் வேல்யூ என்ன, 0.95 to 0.98. ஆரிஃபைஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.68 to 0.78. ஆக்சுவலாக விஷயம் அதுதான், 0.68 to 0.78 அப்படிங்கும்போது அதுக்குள்ளே எது வேணாலும் வேல்யூ இருக்கலாம். சரிங்களா, எஸ். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இன் லெவலிங் டேஷ் இஸ் ஆல்சோ கால்டு மைனஸ் சைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இது வந்து ஒரு கன்ஃபியூஷனான ஒரு கொஸ்டின் தான். சரிங்களா, ஏன்னா ஓகேங்களா, ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆர்எல் பிளஸ் பேக் சைட்னு சொல்லுவீங்க. சரிங்களா, ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆர்எல் பிளஸ் பேக் சைட். அப்போது ஆர்எல் இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் பிளஸ் ஆர் மைனஸ் இன்டர்மீடியட் சைட் ஆர் 4 சைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, பட் ஜென்ரலாக நமக்கு வந்து மைனஸ் சைட் அப்படின்னாவே நமக்கு வந்து 4 சைட் தான், எஃப்எஸ் தான் நமக்கு வந்து நம்ம சொல்லுவோம். இது இன்டர்மீடியட் சைட்டு நம்ம ஃபார்முலா வருதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாது. சரிங்களா, மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏன் சொல்கிறோம், இன்வெர்டட் ஸ்டாஃபாக இருந்தால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். நார்மல் ஹெல்ட் இன் ஸ்டாஃப் அப்படிங்கும்போது நமக்கு கழிச்சிடுவோம். சரிங்களா, எஸ். 4 சைட் இஸ் ஆல்வேஸ் மைனஸ் சைட், ப்ளஸ் சைட் இஸ் ஆல்வேஸ் பேக் சைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, எஸ். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, fineness of cement sample is determined by using dash method. fineness of cement நம்ம என்ன பண்ணுறோம் பாரு, இது சீவல் அனாலிசிஸ் நம்ம பண்ணுறோம். சரிங்களா, இங்கே கொடுத்துருக்கல வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டெஸ்டிங் கிடையாது, ஸ்லம் கோன் கிடையாது, லீ சார்ட்லி கிடையாது, பிளைன் ஏர் பர்மிபிலிட்டி டெஸ்ட் நம்ம பண்ணுறோம். சரிங்களா, பிளைன் ஏர் பர்மிபிலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸில் இப்போ கூட நம்ம படித்தோம். ஓகேங்களா, கான்கிரீட் டெக்னாலஜி அதே தான். சரிங்களா, இப்போது இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, அப்போ இந்த வருஷத்தில் என்ன கேட்கலாம், ஃபைனஸோட வேல்யூ கேட்கலாம். அதோட யூனிட் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் கிராம்ஸ். சரிங்களா, ஒரு கிராம் எடுத்துக்கிட்டு எத்தனை சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு அது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். மெட்டகோலினுடைய மினரல்ஸ் எடுத்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா 800 மீட்டர் ஸ்கொயர் பர் கிராம்ஸ். சரிங்களா, 800 மீட்டர் ஸ்கொயர் பர் கிராம்ஸ் நமக்கு வந்து போதுங்களாமா, அவ்வளோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாமா. சரிங்களா, எஸ். ஓகே, அப்போ இதனுடைய வேல்யூ கேட்கலாம். சரிங்களா, அப்போ ஒரு ஃப்ளை ஆஷ்க்கு எவ்வளோங்க, 320. சரிங்களா, 3200 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் கிராம்ஸ் கூட வரலாம். சரிங்களா, மினிமம் எவ்வளோ இருக்கணும், 2250 இருக்கணும் மினிமம் ஃபைனஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். ஃபைனஸ் அதிகமாக ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ட்ரிங்கேஜ் வந்து கிராக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரிங்கேஜ் கிராக் வேல்யூ எவ்வளோ கேட்குன்னா 0.000. ஓகேங்களா, 3 into 0.0003 ஆர் 3 into 10⁻⁻4 சொல்லலாம் ஸ்ட்ரிங்கேஜ் ஸ்ட்ரெயின் வேல்யூ. ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு கொஷின்பா. சரிங்களா, எஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, ஸோ மறுபடியும் சர்வேல when the instrument is stationed near point. ஓகேங்களா, நியர் பாயிண்ட் P. ஓகேங்களா, நீங்கள் எதையுமே ஒரு பண்ணி இந்த கொஷினை படிங்க, என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. the staff reading at point P. ஓகேங்களா, P and Q. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஓகேங்க, ஸ்டாஃப் ரீடிங் அட்டு இன்னொரு பாயிண்ட் Qன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, P and Q 1.8, அடுத்து வந்து 2.6. ஓகே, ரெஸ்பெக்டிவ்லி when the instrument station is near point shifted. இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க, நியர் பாயிண்ட் Q, the staff reading at P 1.5 மீட்டர் அண்ட் ஸ்டாஃப் ரீடிங் அட் Q is the 2.4 மீட்டர். சரிங்களா, ஓகே. இப்போ என்னன்னா ஒரு சில புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா வந்து மைனஸில் எழுதி கழிச்சிருப்பாங்க. இதை நான் எப்படி புரிஞ்சிருக்கேன்றது நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கோங்க. என்னென்னா இப்போ ஸ்டாஃப் ரீடிங் இங்கே பாருங்கள்,
இது நமக்கு ஆர்எல் இதை நமக்கு இங்கே ஆர்எல் என்ன கொடுத்துருக்கீங்க 100 கொடுத்துட்டீங்க சரிங்களா. ஆர்எல் இஸ் 100ன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல எப்படி இருக்குது வேல்யூ எல்லாமே கம்பேர் டு திஸ் பாயிண்ட் Q வேல்யூ எல்லாமே கம்மியாக இருக்குது. ஏன் கம்மியாக இருக்குது? ஏன்னா இது வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கும். ஸ்டாஃபோட ரீடிங் வந்து பார்த்தீங்க கம்மியாக இருக்குன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அதிகமாக இருக்கும். ஸ்டாஃபோட ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்குது, வேல்யூலாம் கம்மியாக போகுது அப்படின்னு என்ன அர்த்தம்? இது வந்து டவுனில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன மீனிங்? அப்போ ஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ வரக்கூடிய வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த சப்ராக்ஷனுடைய சம் எக்ஸ் வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ஆர்எலோட கழிக்கணும், கூட்டக்கூடாது சரிங்களா. என்ன பண்ணணும்? கழிக்கணும். அப்போ ஒன்று ஆன்சர் இதுவாக இருக்கணும், இல்லை இதுவாக இருக்கணும் சரிங்களா. ஏன்னா ரெண்டும் பாருங்க ஒரே மாதிரி இருக்கு. ஒன்றில் வந்து இதில் கழிச்சிருக்காங்க, இதில் வந்து கூட்டியிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம், வேற எதுவும் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? சேம் P அண்ட் Qவோட பாயிண்ட் நமக்கு என்னது 1.8 மைனஸ் 2.6 சரிங்களா, ப்ளஸ் 1.5 மைனஸ் 2.4 இது ரெண்டையும் கழிச்சுக்கோங்க. என்ன வருதுன்னு பாருங்க, டிவைட் பை 2 அவ்வளோதான். இது கழிச்சிங்க அப்படின்னா 0.8 ப்ளஸ் இதை கழிச்சிங்க அப்படின்னா 15 24 அப்போ என்ன வரும் நமக்கு 15 24 8 8 9 அப்போ 0.9 9 7 கூட்டிங்கன்னா 17 சரிங்களா, டிவைட் பை 2 16 பாதி வந்து பார்த்தீங்கன்னா 85 8.5 அப்போ 0.85 உங்களுக்கு வருது கரெக்டா. எஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஆறில் கூட்டணுமா கழிக்கணுமா? கழிக்கணும். ஏன்னா பாயிண்ட் வந்து டவுனில் இருக்குது சரிங்களா. லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுனில் இருக்குது. எப்படி சொல்கிறீங்க? நாங்கள் தான் ரீடிங் கொடுத்துட்டீங்களே, நீங்கள் வேல்யூலாம் இதில் அதிகமாக கொடுத்துருக்கீங்களே. அப்போ என்ன அர்த்தம்? குழியில் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு வந்து ஸ்டாஃப் ரீடிங் வந்து எங்கள் ஸ்டாஃப் வந்து கீழே போயிடுச்சு, அதனால் ரீடிங்லாம் எங்களுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா அதிகமாக தெரியுது. இங்கே வந்து மேடாக இருக்குது, இங்கிருந்து நாங்கள் பார்த்தோம் ரீடிங்லாம் எங்களுக்கு மேலே தெரியுது சரிங்களா. ஓகே. அப்போது 100 மைனஸ் 0.85 கழிச்சுக்கோங்க. என்ன வருது? அப்போது ஒன்று கூட இல்லை, அப்போ 99 அப்போ 99 இன்னும் கம்மியாக இருந்து ஒரு 0.15 ஆட் பண்ணிங்கன்னா 100 ஆகிடும், 99 ஆகிடும் சரிங்களா. அப்போ 0.15 முடிஞ்சு போச்சு. அப்போ 99.015 இஸ் த ஆன்சர் சரிங்களா. இதுதான்ப்பா கான்செப்ட். எப்பயுமே இந்த சர்வேயிங்குடைய இந்த ப்ராக்டிக்கல் கொஷினை பொறுத்தவரைக்கும் அந்த டிராயிங்கை ட்ராப் பண்ணுங்கள் சரிங்களா. புக்கில் கொடுத்துருங்க HA மைனஸ் HB டிவைட் பை HA மைனஸ் HB HA மைனஸ் HB ப்ளஸ் HA டேஷ் மைனஸ் HB டேஷ் டிவைட் பை 2ன்னு சொல்கிறாங்க. அந்த ஃபார்முலா போட்டால் ஆன்சர் வந்துடும். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்துலையும் ஒர்க் அவுட் ஆகாது சரிங்களா. இதேமாரி தான் 4 பியரிங்கும் சரி, அந்த பேக் பியரிங்கும் சரி, எதை கொடுத்தாலும் சரி, ட்ரூ பீரிங் கொடுத்தாலும் சரி, மேக்னெட்டிக் பீரிங் கொடுத்தாலும் சரி, டிராயிங்கை ட்ராப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. நார்த்லேருந்து நார்த்லேருந்து ஈஸ்ட் சொல்கிறாங்களா, இல்லை நார்த்லேருந்து வெஸ்ட்டு சொல்கிறாங்களா, எதில் சொல்கிறாங்கன்றது கேட்டுட்டு கரெக்டாக அந்த கொஷினை புரிஞ்சுட்டு ட்ராப் பண்ணி போடுங்க. ஓகே. எஸ். நெக்ஸ்ட். ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாயில் மெக்கானிக்ஸ் இது. ஓகே. இன் ஆர்டர் டு அலோவ் சீப்பேஜ் வாட்டர் டு எஸ்கேப் வித்தவுட் டிஸ்லொகேட்டிங் தி சாயில் பார்ட்டிகல்ஸ் டேஷ் ஓகேங்களா. ஐ வந்திருக்கா? ஓகே, அதான் ஆன் போட்டிருக்காங்க. ஓகே, ஆன் தான் நமக்கு வரும். ஆன் இன் டேஷ் இஸ் த ப்ரொவைடட் அட் டவுன் ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் ஏ இம்பர்வியஸ் ஃப்ளோர் அப்படின்றோம். ஓகே, ஒரு டேம், அதாவது ஒரு டேமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சீப்பேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டவுன் ஸ்ட்ரீம் எண்டில் என்ன கொடுப்பீங்க? இன்வெர்டட் ஃபில்டர் கொடுப்பீங்க. ஓகேங்களா. வாட் இஸ் பை இன்வெர்டட் ஃபில்டர்? டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் கிரைன் சாயில் இருக்கும். ஓகேங்களா, ஃபைன் சாயில் இருக்கும். பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கிரைன் சாயில் இருக்கும். எதுக்கு அப்படின்னா டியூ டு இந்த செல்ஃபைட்னால பாட்டத்துலேருந்து வரக்கூடிய சீப்பேஜ் நமக்கு நடக்கக்கூடாது. பைப்பிங் ஆக்ஷன், டு அவாய்ட் தி பைப்பிங் ஆக்ஷன் தான் மெயின் திங்கு. இன்வெர்டட் ஃபில்டருக்கு மெயின் திங் என்னன்னா டு அவாய்ட் தி பைப்பிங் ஆக்ஷன். வாட் இஸ் பை பைப்பிங் ஆக்ஷன்? நெட் எஃபெக்டிவ் வெர்டிகல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 சரிங்களா. இதுதான் நமக்கு வந்து பைப்பிங் ஆக்ஷன். பைப்பிங் எதனால் நமக்கு நடக்குது? டியூ டு எரோஷன் சரிங்களா. எரோஷன் ஆஃப் தி சாயிலில் பைப்பிங் நடக்கும். டியூ டு எர்த்குவேக் வைப்ரேஷன் சொன்னாங்கன்னா லிக்யூஃபேக்ஷன் சொல்லுவோம் சரிங்களா. குயிக்ஸ் அண்ட் கண்டிஷன்னா அப்வர்டு சீப்பேஜ் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு சம்மர்ஜ் யூனிட் ஆஃப் சாயில் நம்ம சொல்லுவோம். இது மூணுமே கான்செப்ட் சேம் தான் சரிங்களா. பட் ஆனால் டெஃபினிஷன் வந்து வேற. ஓகே. எஸ். இன்வெர்டட் ஃபில்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. எஸ். நெக்ஸ்ட். கிரேடட் ஃபில்டர் கிடையாதுப்பா. இன்வெர்டர் கிரேடட் ஃபில்டர்னா இஸ் நார்மல் ஒன்று. ஓகேங்களா. நம்ம ஸ்லோ சாண்ட் ஃபில்டரில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, சாண்டு அதுக்கப்புறம் வந்து அக்ரிகேட் போட்டு ஃபில் பண்ணுவோம் இல்லைங்களா, சேம் அது வந்து கிரேடட் ஃபில்டர். இன்வெர்டட் ஃபில்டர்னா ரிவர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து கோர்ஸ் இருக்கணும். ஓகே. எஸ். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் நான் ரிட்டன் வால்வ்? நான் ரிட்டன் வால்வ் இன்னொரு வால்வ் என்ன? செக் வால்வ். ஓகேங்களா. என்ன சொல்லுவோம் நம்ம? செக் வால்வ். செக் வால்வோட வேல்யூ என்ன? செக் த டைரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோ. ஓகேங்களா. இது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி? செக் த டைரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோன்னு சொல்லுங்க. ஒரு பைப் இப்படி இருக்கும், இந்த இடத்துல வால்வு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸாக நமக்கு இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா கிராஸாக இப்படி இருக்கும் சரிங்களா. எஸ். இப்போ தண்ணி போகும்போது என்னன்னா அந்த வால்வு வந்து இப்படி ஓப்பன் ஆகிடும் சரிங்களா. பெருசாக வரையணுமா? எஸ். நமக்கு இப்படி இருக்கும் சரிங்களா. இப்போ தண்ணி இப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அந்த வால்வு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போயிடும்பா சரிங்களா. இப்போ தண்ணி இப்படி ரிட்டர்ன் வந்து என்ன பண்ணுவோம், இந்த வால்வு இப்படி க்ளோஸ் ஆயிடுவார். ஓகேங்களா. திஸ் இஸ் அ நான் ரிட்டர்ன் வால்வ். ஓகேங்களா. அதான் நான் ரிட்டர்ன் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், அதுக்கு பேர் நான் ரிட்டர்ன் வால்வ் அப்படின்றாங்க. ஓகே. இது எங்கே யூஸ் ஆகுது? செக் த டைரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோ. தண்ணி இந்த பக்கம் வருது அப்படின்னா எஸ் கரெக்ட், இங்கே செக் வால்வ் இருக்குது, செக் பண்ணிட்டேன். செக் த டைரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோ இன் சிங்கிள் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. எஸ்.
ஓகே. அலோவ் தி ஃப்ளோ ஆஃப் லிக்விட் இன் ஒன் டைரக்ஷன் அண்ட் பிரிவென்ட் இட் ஃப்ரம் ஃப்ளோயிங் பேக் ஆப்போசிட் டு தி டைரக்ஷன் ஆஃப் தி பைப். கரெக்ட் தானே? ஒன் டைரக்ஷன் மட்டும் தான் அலோவ் பண்ணுவோம் அண்டு ஃப்ளோயிங் பேக் வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம், அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக் வால் நான் ரிட்டன் வால்வில் ஒன் டைரக்ஷன்ற வேர்டு ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆல் டைரக்ஷனில் தப்பு. சரிங்களா? எஸ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. எஸ். ஆப்போசிட் டைரக்ஷனை நான் சிங்கிள் ஆல் டைரக்ஷனே அலோவ் பண்ண மாட்டேன். எங்கே போய் ஆப்போசிட் டைரக்ஷன் அலோவ் பண்ணுறது? சரிங்களா? எஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு. சரிங்களா? அதாவது இந்த எஸ்எஸ்சியை பொறுத்தவரையிலும் கொஷின் வந்து இப்படி தான் கேட்கணுன்ட்டு இல்லை. சரிங்களா? ஸோ இந்தமாரி கொஷின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறக்கி விட்டுறாங்க. சரிங்களா? ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுவரை எத்தனை கொஷின் நம்ம பார்த்துருக்கோம்? 13 கொஷின் பார்த்துருக்கோம்பா. சரிங்களா? ஸோ இந்த 13 கொஷின் இன்னும் இருக்குது. கொஷின்லாம் நிறைய நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா? எஸ். போதும். நம்ம வந்து என்ன பண்ணால் ஒரு half அன் ஹவர் மட்டும் நம்ம பார்ப்போம். இதை நீங்கள் படிங்க. இதை படித்து முடிச்சுட்டு இதிலேருந்து நம்ம என்னென்ன கான்செப்ட் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து பாருங்கள். இந்த கொஷினை எழுதி வச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ்லாம் இதன் ரிலேட்டடாக என்னென்ன ஃபார்முலாஸ் வருது? ஓகே. இப்போ செக் வால்வ் சொல்லிட்டீங்க. அடுத்து கவர் வால்வ்னா என்ன? ஏர் ரிலீசிங் வால்வ்னா என்ன? பால் வால்வ்னா என்ன? பிளக் வால்வ்னா என்ன? சரிங்களா? பைலட் வால்வ்னா என்ன? அது எல்லாத்தையும் ஒரு டைம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? எல்லா வால்வையும் தூக்கி கொண்டு போயிட்டு மேட்ச் தி ஃபாலோவிங்ல கேட்டு மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த 13 கொஷின்ஸ் நீங்கள் பாருங்கள். இந்த 13 கொஷின்ஸ் நம்ம நிறைய கொஷின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதையும் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி பாருங்கள். சரிங்களா? கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சும்மா அப்படியே ஏனோ தனோன்னு படிக்காதீங்க. 4 சைடுன்னு சொல்கிறாங்களா, லெவலிங் சொல்கிறாங்க, லெவலிங் டாபிக் போங்க. போயிட்டு அதில் என்னென்ன கொஷின் கேட்கலாம். சரிங்களா? கொஷின் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? இப்போ வந்து பேக் சைட் ரீடிங் கொடுத்துட்டாங்க. ஓகே. இன்வெர்டட் ஸ்டாஃப்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் எங்களுக்கு ஆர்எல் ஆஃப் தி ஃப்ளோர் என்னன்னு கேட்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் ஒரு டைம் பாருங்கள். நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. தப்பே கிடையாது. சரிங்களா? ஒரு ரிவிஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 டேஸ் 15 டேஸில் ஃபுல் ரிவிஷன் யாராலையும் பண்ண முடியாதுப்பா. சரிங்களா? ஆல் இண்டியா ரேங்க் 1 எடுக்கிறவங்களுக்கு கூட பண்ண முடியாது யாராலையுமே. சரியா? என்ன பண்ணணும்? நம்ம படித்து முடிச்சாச்சு. ஓகேங்களா? நம்ம ரிவிஷன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? கொஷின் பேப்பர் எடுத்துக்கணும். அதில் இன்னும் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ இன்னும் இந்த மாதிரி இதே கொஷினில் என்னென்ன கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபைனஸ் ஆஃப் தி சிமெண்ட் படிக்கணும்னா உடனே ஃபைனஸ் ஆஃப் சிமெண்ட் போகிறீங்க. என்னென்னு பார்க்குறீங்க. வேல்யூலாம் படிச்சுக்கிறீங்க. முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ லெவலிங் பார்க்கணும். லெவலிங் ஒரு டைப் பார்த்துக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ ஆரிஃபேஸ் போகிறீங்க. ஓகேங்களா? ஃப்ளோ த்ரோ பைப்ஸ் நீங்கள் போகிறீங்க. ஃப்ளோ த்ரோ பைப்ஸ் ஒரு டைம் படிக்கிறீங்க. சரிங்களா? ஃப்ளோ டைனமிக்ஸ் அண்டு ஃப்ளோ கினமேட்டிக்ஸ். சரிங்களா? ஒரு டைம் பார்த்து வச்சுட்டிங்கன்னா போதும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு இருக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் நம்ம ஒரு மோர் தென் 100 கொஷின் டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். அதில் என்னென்ன கொஷின் கேட்பாங்க அதை இன்னும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இந்த ஏஇ சரிங்களா? ஏஇக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடெண்டம் போட்டிருக்காங்க. 71 போஸ்டிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதையும் பாருங்கள். உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மார்க் வருது? சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கீ கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கட் ஆஃப் சேஞ்ச் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஓகேங்களா? என்னுடைய பொறுத்தவரையிலும் மேக்ஸிமம் கட் ஆஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு கேட்டால் 165 மார்க் நீங்கள் எடுத்துக்கீங்க. 165 10 பேர் இருப்பாங்க. சரிங்களா? இப்போ என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா 10 பேர் இருக்கீங்க அப்படின்னா அந்த 10 பேரில் எல்லாருக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த 10 பேர் ஒரே மார்க்கில் இருக்கீங்கன்னா 10 பேருக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடெண்டமுடைய ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எனிவே உங்களுடைய மார்க்ஸ்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுவோம். கட் ஆஃப் வந்து சேஞ்ச் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.